ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி இந்த சாரியில் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு லாங் ஃப்ராக் வந்து தச்சுருந்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபுல் வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. கட்டிங் போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் ஃபுல்லாக இல்லை. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா 2.5 மீட்ரு எடுத்திருக்கேங்க. லைனிங் 2.5 மீட்ரு. அதை வந்து நம்ம வந்து எந்த மடிப்பில் அவங்க கொடுக்குறாங்க, கரை பகுதி வந்து நேர் வாக்கில் மடிச்சிருப்பாங்க 2ஆக ஃபோல்டு பண்ணி. அதே இதில் நான் கார்னரை எடுத்துக்கிட்டு உடம்பு சுற்றளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு 11 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே 2ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து டாப் போர்ஷனுக்குங்க. 2.5 மீட்ரு லைனிங்கில் டாப் போர்ஷனுக்கு இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு இருக்கும். 16 இன்ச்சுன்றது வந்து நம்மளுக்கு போதுமான அளவு. இதில் வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம். நான் 16 இன்ச்சு வச்சுருக்கேன். தையல் போக 15 இன்ச்சு வரும். இப்போ பாருங்கள், கரை பகுதியை வந்து நான் இப்போ குறுக்கு வாட்டத்தில் மடிச்சுக்கிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைடு ரெண்டுமே எனக்கு வந்து நம்ம பக்கம் இருக்கும், ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு. சரி, கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சுக்கிட்டேன். ஷோல்டர் அளவு வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் சின்னதாக நானும் கூட 2.25 இன்ச்சு வச்சுருந்துருக்கணும் கழுத்து. 2.5 இன்ச்சு வச்சுட்டேன். ஆனால் ஒரு 9.5 இன்ச்சுக்கு மேலே வருது அப்படின்னாவே நம்ம 2.25 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாங்க. ஆம்ஹோல் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். முன்கழுத்து உயரம் 5 இன்ச்சு வச்சேன். பின்கழுத்து உயரம் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த நாட்டு வச்சு அந்த மாதிரியெல்லாம் அதிகம் வேர் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரியே நான் தைச்சிக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம ப்ளவுஸு வந்து ஈஸியாக எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதே மெத்தடு தான். இதில் வந்து நான் பிரின்சஸ் கட் போடலை, நார்மல் கட்டு தான் போட்டிருக்கேன். பின்கழுத்தும் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிட்டேன். முன்கழுத்துக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கர்வ் வச்சு வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி 3 அளவுகள் குறிப்போம், வேஸ்ட்டு ஹிப்பு, அது மாதிரி அந்த அளவையும் நான் குறிச்சிக்கிறேங்க. 11 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் வச்சு அங்கே வந்து வேஸ்ட்டோட அளவும் அடுத்து ஹிப் சைஸோட அளவும் குறிச்சிக்கிறேன். இது வந்து நம்ம அவங்கவுங்க எந்த அளவு தைக்கிறோமோ அதே அளவுக்கு தான். எனக்கு வந்து எக்ஸல் அளவுக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேங்க. எக்ஸல் அளவு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த இது வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும். கீழே வந்து 9 இன்ச்சு வச்சுக்கிட்டேன், ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கும் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இருந்து 1 இன்ச்சு மட்டும் உயரம் வச்சு அதை வந்து நான் அரை பகுதியாக இப்போ இருக்கிற அளவில் அகலத்தில் இருந்து அரை பகுதி வர மாதிரி அப்படியே ஒரு கர்வ் லைன் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஷேப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எங்கள் பாப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷமாகவே நான் தாங்க தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தான் நான் புது ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தா கூட, அம்மா நீங்கள் உங்கள் சாரியில் எனக்கு ஒரு டாப் தைச்சி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள். இந்த தடவை வந்து இந்த மெத்தடில் நான் தைச்சி கொடுத்துருக்கேன். இந்த சாரீ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய 22 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்தப்போ அம்மா ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரப்போ எடுத்து கொடுத்த சாரீ. நானே ஒரு 4 தடவை 5 தடவை அந்த அளவுக்கு தாங்க கட்டியிருப்பேன். அப்படியே வச்சுருந்தேன். இது மாதிரி இப்போ வந்து அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அபூர்வா பட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அதில் வந்து அம்மா ஒரு 4 சாரீ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் கட்டியிருந்தா கூட அப்படியே இருந்தது. அந்த 3 சாரியுமே நான் 2 பிள்ளைங்களுக்குமே நான் தைச்சி கொடுத்துட்டேன். நம்ம வந்து ஒரு 4 டைம் 5 டைம் தான் இவ்வளோ வருஷத்துக்கே கட்டியிருப்போம். ஆனால் பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை டைம் நம்ம முன்னாடி அதை போடுவாங்க. நம்மளுக்கும் அந்த சாரியோட இதுக்கு அவங்க போட்டு அடிக்கும்போது நல்லா சரி நம்ம தைச்சி கொடுத்ததுக்கும் ஒரு பெனிஃபிட்டு. அந்த மாதிரி பாருங்கள், 2.5 மீட்டரில் மிச்சம் இருக்கிற லைனிங்கை வந்து கரைப்பகுதி வந்து குறுக்கு வாட்டத்தில் வர்ற மாதிரி நான் 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக 33 இன்ச்சு இருந்தது. மொத்த ஹைட்டையுமே நான் வச்சுக்கிட்டேன். அகலம் பாருங்கள், நான் வந்து அந்த நம்ம டாப்புக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். கிராஸாக கொண்டு வந்து
கீழே எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்து கோடு போட்டுக்கோங்க. இதில் கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஹைட் வச்சு அதை வந்து நம்ம ரவுண்டாக அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருந்தால் தடுக்காமல் நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு தடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அந்த கிராஸாக வரைஞ்சதில் அப்படியே கொண்டு போய் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2.5 மீட்ரு லைனிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகிடும். லைனிங் துணியை பொறுத்த வரைக்கும் சென்டரில் நாச்சு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பாவாடையில் நம்மளுக்கு இல்லைன்னா இடுப்பு பகுதி எங்கே போச்சுன்னு நம்ம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கணும். சாரீ இந்த மாதிரி தாங்க இருந்தது. சாண்டல் மாதிரி ஆஃப் ஒயிட்டு, அதில் க்ரீன் கலர் பார்டர். பாப்பா முந்தி பகுதி எனக்கு வேணாமா அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக எனக்கு ஒரே கலராக தைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு முந்தி பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தம்பி பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கா, அவளுக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 3 மீட்ரு வந்து சாரீ துணியில் நான் வந்து அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 3 மீட்ருன்றது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாவாடைக்கு மட்டும். டாப்புக்கு வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். 3 மீட்ரு அளந்துட்டு நான் வந்து 16 பேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அதுக்கப்புறம் 4 வந்து 8ஆக மடிக்கணும். அப்படியே 8 டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது நவுறுது அப்படின்னா அங்கங்கே சின்னதாக பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நவராது. பாவாடையோட உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு 40 இன்ச்சுங்க. அதனால் 40 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த கரைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டேன். இதில் கீழே இருந்து ஒரு 10 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணி குறிச்சிக்கலாம். இந்த 10 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பார்டர் இருக்கிறதுனால இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது பார்டரை தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பாருங்கள், இது ஒன் சைடோட அளவு வந்து 8 இன்ச்சு இருந்தது. 8 இன்ச்சில் சென்டர் வந்து 4 அதில் வந்து சென்டர் பாயிண்ட்டாக குறிச்சிக்கிட்டு அதிலிருந்து நம்மளோட ஹிப் சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை 16ஆல் டிவைட் பண்ணி அதில் வர்ற அளவில் 1/4 இன்ச்சு வந்து 2 சைடும் நான் வந்து தையலுக்கும் சேர்த்து குறிச்சிக்கிட்டேன். இதோட அளவுகள் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். குறிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிராஸாக வந்து அந்த 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்கேலால் கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் தைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த 16 பேனலுக்கும் தையல் போடணும், 2 தையல் போடணும், அப்புறம் ஓவர்லாக் போடணும் பிரியாமல் இருக்கிறதுக்கு. கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. தைக்கிறது தான் பல சோதனை வந்துருச்சுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் 16 பேனல் வச்சு ஒரு 3 தைச்சிருக்கேங்க. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு சோதனை இல்லை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நவுற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கங்கே நம்ம பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணணும். டாப் போர்ஷனுக்கு வந்து முந்தி அப்புறம் இதில் 3 மீட்ரு கட் பண்ணது போக சாரியில் மிச்சம் இருந்தது, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக கட் பண்ணப்போ இந்த மாதிரி தாங்க 16 பேனலுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது கட் பண்ணி முடித்த உடனே. அடுத்து டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு அகலம் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன் மெயின் மெட்டீரியலை. டாப் போர்ஷன் வச்சு அப்படியே ரஃப்பாக வந்து ஆம்ஹோல் சைடு கட் பண்ணிக்கிட்டேன். கழுத்து கட் பண்ணலை. கழுத்து வந்து அடித்து திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலை. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேங்க. ஸ்லீவ் வந்து பாப்பா வந்து 14 இன்ச்சு இருந்தால் எனக்கு போதும்மா அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஃபுல்லாகவும் வேணாம் எனக்கு அப்படின்னு. அதனால் 14 இன்ச்சு மொத்தம் உயரம் வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை அகலம், முன்கை அகலம், அப்புறம் ஆம்ஹோல் அளவு இதெல்லாம் வச்சு நம்ம ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி கட் பண்ணுவோம் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதாவது டாப் போர்ஷன் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குங்க, பாருங்கள். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது எப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணும்போது அடுத்தடுத்து நீங்கள் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா ஒரு 2 டாப் தைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும்.
ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு பார்த்து பார்த்து கூட நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், இதில் முன்பக்கம் வந்து சாண்டல் கலராக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் வேணாம் அப்படின்ட்டு இந்த கரை பகுதி நிறைய ஒரு பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணது இருக்குது. அதனால் அதை வச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பார்டர் வந்து 4 லைனாக அப்படியே ஜாயின் பண்ணி டாப்பில் வந்து மெயின் மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன், கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே. கழுத்து அதுக்கப்புறமா லைனிங் வச்சு அடித்து அப்படியே திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்கலைங்க. அதுக்குள்ளே ஃபோன் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இன்னொரு saree வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவாக போடுறேன். 10:30க்கு ஆரம்பித்தேங்க, கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் தைச்சேன். பாட்டுக்கும் தையல் போடுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேங்க. அடுத்தடுத்து அப்புறம் கடைக்கு வேறு ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்களா, அவங்கள்ட்ட ஜாமான் கொடுத்துக்கிட்டே அப்படியே தைக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி 2:30க்கு தாங்க முடித்தேன். முடிச்சுட்டு சரி ஓவர்லாக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லாக் மிஷினை ஃபஸ்ட்டே வந்து அந்த பேனலுக்கு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கைக்கு அப்புறம் இடுப்பு அந்த லாஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கெல்லாம் போடலான்னு பார்த்தா எனக்கு வந்து இங்கே வேலை வச்சிருச்சு. அந்த நாடா வந்து லூஸ் ஆகிடுச்சுங்க அந்த இது. அப்புறம் அதை கட் பண்ணி ஊசி வச்சு ஹோல்ஸ் போட்டு அந்த இது போட்டு நெருக்கி விட்டு, அட கடவுளே, எனக்கு இந்த டாப்பை தைச்சதை மறக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆக்கி விட்டுடுச்சுங்க. ஆனாலும் நம்ம வந்து சலிக்காமல் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய இதாக இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியும் நடக்க தானே செய்யுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்போயும் எங்கே திரும்பவும் மேலே தைக்கலாம் அப்படின்னு இது பண்ணால் டைட்டாக இருந்தது. என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளர நூல் உருவிடுச்சு. ஓவர்லாக் மிஷினில் நூல் கோர்க்கிறதுனா அது வேறு டைமிங். அப்படியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட் ஃபினிஷிங் இந்த மாதிரி தாங்க இருந்தது. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புடவையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 600 ரூபான்னு அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ லைனிங் 2 மீட்ரு எடுத்திருந்தேன். அப்புறம் நான் அப்போ தைச்சது. ஆனால் பாருங்கள், ஒரு 2000 ரூபா saree 2000 ரூபா டாப் மாதிரி இருந்தது. அவ்வளோ ரிச் லுக்காக சூப்பராக இருந்தது. ஹிப் பெல்ட் மட்டும் ஆரி ஒர்க்கில் நான் ஏற்கனவே போத்தீஸ் போனப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது போட்டு பாப்பா போட்டிருந்தப்போ பார்க்க அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது. நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.